ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர் 6 பார்க்க போகிறோம். பிஹெச்பி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ என்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு நம்ம கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ பிஹெச்பி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Like other programming languages, PHP also allows to write code that perform different actions based on the result of the logical or test condition. So test condition பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் ஒன்று, ஃபால்ஸாக இருந்தால் ஒன்று. ஸோ அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க மாதிரி பிஹெச்பி இருக்குது சொல்கிறாங்க. Thus you can create test condition in the form of expressions that evaluates to either true or false, and based on the result you can perform certain actions. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹெச்பி கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அந்த ஒரு கண்டிஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருப்போம். அதை எவாலுவேட் பண்ணோன்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருப்போம். எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஏதாவது ஒன்று மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ டைப்ஸ் பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் else if else statement, switch statement. ஸோ இஃப்ல ஒரு 3 டைப் இருக்குது, தனியாக ஸ்விட்ச் தனியாக இருக்குது. ஸோ ஒன்று வேணால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் a statement or group of statements if a specified condition is satisfied. ஸோ satisfied அப்படின்னா, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ எக்ஸிக்யூட் பண்ணலாம். எதை வச்சுன்னா இஃப் a specific condition is satisfied. பாருங்கள். ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், தட் மீன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லைன்னா பண்ணாது. ஆஸ் பர் த யூசர் எக்ஸ்பெக்டேஷன். திஸ் இஸ் த சிம்பிள் பிஹெச்பி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபாலோயிங் ஃபார்ம். ஸோ பாருங்கள், இஃப் அப்படிங்கிற ஒரு சின்டெக்ஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஸோ இஃப் அப்படிங்கிற ஒரு அந்த கீவேர்ட் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அப்புறம் பேக்கெட்டுக்குள்ளே கண்டிஷன் கொடுக்கணும். அப்புறம் கேலி பிரேசஸ்க்குள்ளே ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? எப்போ நம்ம அந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணோம், இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன், ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதை எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பூலியன் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ், பூலியன் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அதை எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஸோ பாருங்கள், பிஹெச்பி இந்த டிஃபால்ட் சின்டெக்ஸ்குள்ளே பிஹெச்பி இந்த ஓப்பன் ஆங்கிள் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி டேக்குள்ளே டாலர் பாஸ் மார்க். ஸோ டாலர் எப்போ போடுவோம் நமக்கு தெரியும், வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது போடுவோம். ஈக்குவல் டு 35. அப்புறம் வேரியபிள் பாஸ் மார்க்ங்கிற வேரியபிள்குள்ளே 35ங்கிற வேல்யூ இண்டிவிஜுவலி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் மார்க் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே 70 ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ் மார்க்ங்கிற வேரியபிளில் 35, ஸ்டூடெண்ட் மார்க்ங்கிற வேரியபிளில் 70. கண்டிஷன் பாருங்கள். if student mark is greater than or equal to pass mark. student markல 70 இருக்கு, அப்ப 70 is greater than or equal to 35. so இது true or false ன்னு சொல்லுங்க. 70ங்கிறது 35 ஓட greater than, கண்டிப்பா கண்டிஷன் ட்ரூ இது. ஸோ ட்ரூவாக இருந்தால் நம்ம ஸ்டேட்மெண்ட்குள்ள இஃப்குள்ள உள்ள வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். பாருங்க, கேலிபிரேஸ் போடல. ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா கேலிபிரேஸ் போட தேவையில்லை. ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு, நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கேலிபிரேஸ்க்குள்ளே போகணும், இல்லைன்னா தேவையில்லை. சிங்கிள் லைனில் கொடுத்தா என்ன கொடுக்காம பாருங்கள், த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்களா? ஓகே, அந்த கேலிபிரேஸ் போட்டிருக்காங்க, போடாமல் இருந்தாலும் ஓகே. ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் இப்போ எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் பிஹெச்பி கோடிங் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரௌசர் போயிருங்க, நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ரௌசரில் போயிட்டு பாருங்கள், பிஹெச்பி ஆன்லைன் கம்பைலர். ஸோ இந்த மாதிரி போடுங்க, சர்ச் பண்ணி நிறையா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதில் நான் வந்து இந்த pisa.io இருக்குது பாருங்கள், இந்த வெப்சைட்குள்ளே போகிறேன். ஸோ நிறையா அந்த மேலே W3 போகலாம், நான் பைசாக்குள்ளே போகிறேன், அந்த வெப்சைட்குள்ளே போகிறேன். இதில் வந்து ரேஸ் பண்ணிடலாம். இப்போ கோடிங் வந்து டைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து இஃப் வச்சு போட போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ரிசல்ட்டுக்காக ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு தெரியும், பாஸ் மார்க் வந்து 35 above எடுத்தால் வந்து நமக்கு வந்து பாஸ், பிலோ எடுத்தால் ஃபெயில் நமக்கு தெரியும். ஸோ இஃப்கான எப்படி போடலான்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம டாலர் அப்படின்னு போட்டு ஒரு மார்க் அப்படின்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நான் மார்க் ஈக்குவல் டு ஒரு 70 அப்படின்னு கொடுத்துட்றேன், செமிகோலன். ஸோ இப்படி தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ண நமக்கு தெரியும்.
டாலருங்கிற டாலர் சைன் இருக்கணும், மார்க்குங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ அண்ட் செமிகாலன் இருக்கணும், நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் கண்டிஷன் போடுறேன். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். இப்போ இஃப் ஸ்மாலில் தான் இருக்கணும். ஓப்பன் கிளாஸ் ப்ராக்கெட்ஸ்க்குள்ள கண்டிஷன் கொடுக்கணும். இது வந்து ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், இல்லை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுக்க போகிறோன்னா, டாலர் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 35. செமிகாலன் வைக்கக்கூடாதீங்க, நம்ம சின்டாக்ஸில் இல்லை, இப்படி தான் இருக்கணும். ஸோ இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் 35. இப்போ இதுக்கு வந்து இப்போ கேலிபிரேஸ் போடலாம். ஓகே, அதுக்குள்ளே டைப் பண்ணால் எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸ்பேஸ் டபுள் கோட்குள்ளே பாஸ். ஸோ பாருங்கள், பிஹெச்பி டேக்குள்ளே அந்த இதுக்குள்ளே வந்து டிஃபால்ட் சின்டாக்ஸ்க்குள்ளே மார்க் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் வந்து 75. ஸோ 70, அப்போ மார்க் வந்து 70 இருக்குது. 70 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் 35 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃபோட ஸ்டேட்மெண்ட்குள்ளே உள்ளே வரும். அப்போ உள்ளே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எக்கோ பாஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ பாஸுங்கிறது பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே செமிகாலன் வைக்கணும். ஓகே, நம்ம ரன் பண்ணலாம். இங்கே கீழே பாருங்கள், ரன் கண்ட்ரோல் ரன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் ஆக போகுது. இங்கே பாருங்கள், ரிசல்ட் வந்துருக்கு பாருங்கள். ஸோ ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாஸ் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது இஃப்க்கு நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதலாம். இப்போ நான் இப்போ டெஸ்ட் கொடுக்கும்போது, ஸோ புக்கில் இருக்க எக்ஸாம்பிளோட இது எழுதுனா ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இதுதான் எழுதணும். இதை நீங்கள் கோடிங் எழுதிட்டு இதை நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுதா, மார்க்கில் 70 ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் 35 செக் பண்ணுறாங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடுது. இப்போ நம்ம மார்க் வந்து மாற்றலாம். இப்போ மார்க் வந்து நான் 20 வச்சுக்கிறேன். இப்போ கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸாக இப்போ செக் பண்ணி என்ன தெரியும் நமக்குன்னா, 20 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் 35. கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸான்னு பார்த்தா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ 20 வந்து 35 பெருசு கிடையாது. ஸோ ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸாக இருந்தால் இஃப்ல என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே ஆகாது. ட்ரூவாக இருந்தால் ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் இது வந்து ஒன் வே தான், ஒன் வே பிரான்ச்சிங். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸாக இருந்தால் எதுவுமே நடக்கிறது. ஸோ இந்த ரிசல்ட் கீழே பாருங்கள், ரிசல்ட் எதுவுமே வரல பாருங்கள். ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ்னு என்ன பண்ணணும் நம்ம சொல்லலை. ஸோ வரல. ஓகே, இதுதான் இஃப்ல வந்து ஒன் வே தான். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. செகண்ட் டைப் பாருங்கள், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்து பார்த்தோம். அதில் ட்ராபேக் என்னென்னு பார்த்தோம். ட்ராபேக் மீன்ஸ் அங்கே ஃபால்ஸாக இருந்தால் எதுவும் வராது ரிசல்ட், அதான் பார்த்தோம். ஸோ இஃப் எல்ஸ் பாருங்கள், the if else statement evaluates a condition and executes a set of code if the condition is true and another set of code if the condition is false. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் கோடையும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு செட் ஆஃப் கோடையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் பேஸ் அந்த கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ இங்கே டூ வே, ட்ரூவாக இருந்தால் ஒரு பார்ட், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு பார்ட், ரெண்டு பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆக போகிறது இல்லை ஒரே டைமில். சின்டெக்ஸ் பாருங்கள், அதே மேலே பார்த்து அதே மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். அதான் இஃப் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், பேக்கில் கண்டிஷன் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த பிளாக்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இங்கே வருவோம், ஃபால்ஸ் அந்த இடம் இங்கே வந்துடும். ஸோ அந்த டைம் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு பிளாக் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆக போகிறது கிடையாது இந்த டைப்பில். ஸோ இங்கே மேலே கொடுத்த அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ் மார்க்கில் 35, ஸ்டூடெண்ட் மார்க்கில் 70, கண்டிஷன் செக் பண்ணுறாங்க 35. ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் 70 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35, கண்டிஷன் ட்ரூனா இங்கே வந்துடும். வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போவோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எழுதலாம், இல்லாட்டி நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இதே ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு இருந்தோம். இது சிம்பிள் இஃப்க்கு பார்த்தோம். இப்போ இஃப் எல்ஸ்க்கு பார்க்க போகிறோம். இப்போ இதே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எல்ஸ் பார்ட்டுக்கு. என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வச்சு எல்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்ஸ் பார்ட் போட்டுக்கலாம். கேலிபிரேஸ் போட்டுட்டு என்டர், இல்லை எக்கோ ஃபைல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, செமிகாலன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க பாருங்கள், முன்னாடி மார்க்கில் 70 இருக்குது. ஸோ அப்போ வந்து மார்க்கில் 70 கண்டிஷன் பாருங்கள்,
கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு பாஸ்ன்னு வரும். அது முன்னாடி தெரியும் நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நான் வேல்யூவை மாற்றுறேன். போன டைம் 20 கொடுத்தா ரிசல்ட் நமக்கு வரல. ஸோ திருப்பி கொடுக்கலாம் அதை. ஸோ மார்க்கில் 20 இருக்குது. இப்போ மார்க் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 20 செக் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஓகே மார்க்கில் 20 இருக்கா, அப்போ 20 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் வந்து என்ன பண்ணணும், எல்ஸ் பார்ட்டுக்கு வரணும். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் இந்த இஃப் எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் ஒரு பார்ட்டியும் ஃபால்ஸ் இருந்தால் இன்னொரு பார்ட்டியும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்துருந்தாங்க. ஸோ இப்போ ரன் பண்ணுற பாருங்கள் ரிசல்ட் பாருங்கள், ஃபெயில் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இஃப் எல்ஸ் எக்ஸாம்பிள் இது எழுதுறீங்க, இது எக்ஸாம்பிள் போட்டு இது எழுதுறீங்க, அதுக்கு அவுட்புட்னு போட்டு ஃபெயில் அப்படின்னு எழுதணும். இந்த இது எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இஃப் எல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.